கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக எழுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என் டெஸ்டிமோனியை ஒரே லைனில் சொல்லணும்னா, நான் நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன், நல்ல விதத்தில் நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன், அப்படி தான் சொல்லணும். இந்த சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து எப்படின்னா, ரொம்ப எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டேன். நான் ஒரு 10 இடத்துல கோவப்படணும் அப்படின்னா 10 இடத்துலையும் கோவப்படுவேன், கத்துவேன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஹர்ட் ஆகாமல் போகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த எமோஷன்ஸ் ஹேண்டிலிங்கில் ரொம்ப எனக்கே என்னை பார்த்துச்சா நீ நல்லா ஹேண்டில் பண்ணுறியப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்துலையும் இல்லை, ஆனால் ஒரு 6-7 விஷயத்தில் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காரு. இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது உங்களை ஈஸ்டர் சர்வீஸ்க்கு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் அதை முடிச்சுட்டு போய் சொல்கிறேன், என்னால் 1 மணி நேரம் உட்கார முடியல, 1.25 மணி நேரம் பாஸ்ட்டு பேசுகிறாரு, என்னால் உட்காரவே முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நான் உட்காந்தேன்னா அந்த 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் எந்திரிக்கவே மாட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உட்காந்து கேட்டுட்டு தான் போகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றிருக்காரு. நான் எங்கள் அம்மாவுமே சொல்லுவாங்க, இப்படி டைம் பார்ப்பாங்க, அண்ணன் சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரி இருக்கேன், ஆனால் அது 1.5 மணி நேரம் மெசேஜாக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்கு. நான் நான் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. நான் சரியான ஸ்ட்ரெஸ் வண்டி. எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உடனே ஓவர் திங்க் பண்ணி அதையே யோசிச்சு அப்படியே போவேன். ஆனால் இந்த ஒரு 2 மாதமாக ஆண்டவர் கூட உள்ள ஒரு நல்ல கனெக்ட் உண்டாயிருக்கு. முக்கியமாக இந்த ஏப்ரல் மேலே எப்படின்னா, நான் படித்து முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே ஒரு 11:15 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். சில நேரம் 12:30 ஆகும், 1:30 மணிக்கெலாம் படுத்திருக்கேன். அப்போலாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். என் பாடி அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கும், டயர்டாக இருக்கும், போயிட்டு அலைச்சல் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே அவரோட பிரசனத்தில் அப்படியே உட்கார்ந்தோன்னா அப்படியே எல்லாம் அப்படியே இறங்கும். அப்படியே அவரோட அன்பு என்னை அரவணைக்கிறத பார்ப்பேன். அப்படியே என்னை அப்படியே அது கம்ப்ளீட்டாக என்னை ஒரு ஆண்டவர் ஹக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 மாதம் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்க, எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நிறையா பேசுவேன். இந்த நம்ம சர்ச்சில் நடக்கிற சில வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட. அப்போ நமக்கு இந்த பேரண்டிங் பற்றி பாஸ்ட்டு பேசும்போது இங்கே பேரண்ட்ஸ் நடுவில் வச்சு உங்கள் பிள்ளைங்களோட உட்காருங்க, அந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ உண்டாச்சு தெரியுமா, அந்த வீடியோ இருக்குல்ல, அதை காமிச்சிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அவங்க அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஜெனியோடது, ஜெரோமோடது, கரனோடதுலாம் வரும்போது அவங்க கையிலேருந்து புல்லரிக்குது. என்னால் அதை பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை. பேரண்டிங் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதாவது சர்ச்சில் பேசினது தான் நான் சொன்னேன், ஆனால் அவங்க அது ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போக 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 அவங்கக்கிட்டேயும் அது ஒரு சேஞ்சை உருவானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இது என்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ஒரு சரியான விதத்தில் அறிய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது என் ஃப்ரெண்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றதையும் ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினார். இங்கே இந்த ஆஃபீஸில் என்ன எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த ஆஃபீஸில் இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கேன். ஒரு 2 பேராக தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் இன் அண்ட் அவுட் மொத்தமாக காலி பண்ணி 2 பேர் தான் இருந்தோம். ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஆனால் நான் கேட்டேன், ஆண்டவர் எசப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ ஆண்டவர் எங்களோட செக்ஷனில் 6 பேர் போஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆண்டவர் நம்மளோட சின்ன சின்ன ஏக்கங்கள், சின்ன சின்ன தவிப்புகள், நம்ம டயர்டாக இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்து கம்ப்ளீட்டாக என் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ரொம்ப வேல்யூ பண்ணுறத நான் உணர்ந்தேன். அப்புறம் இந்த முக்கியமாக நம்ம பிள்ளைங்களுக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய டீனேஜில், என்னோடய ப்ரீ யூத்தில் எனக்கு இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் எனக்கு சொல்லப்படலை. நான் இப்போ தான் அதெல்லாம் கேட்குறேன். ஆனால் அந்த பிள்ளைங்க அவ்வளோ என்னை விடவே மாட்டாங்க. அக்கா வாங்க வாங்க டக்குன்னு வாங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படா இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க, நிறைய என்னையும் அவங்க யோசிக்க வைப்பாங்க. நான் நிறைய இடத்துல சில விஷயங்களில் கொஸ்டினோடு வருவேன். ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது என் வாயிலேருந்தே அதுக்கு ஆன்சரை ஆண்டவர் அங்கே கொண்டு வருவார். அந்த பிள்ளைங்களுக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நானும் இப்போ என்னோடய டீனேஜையும் ப்ரீ யூத் ஸ்டேஜையும் நான் திரும்ப அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன் நான்.
இந்த சபைக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவர் வந்து நான் வந்து நினைப்பேன் எப்படின்னா, பாஸ்டர் சொல்லுவாங்க நம்மளோட சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதிலலாம் நம்பவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் அதை வந்து நம்மளோட வி ஆர் த டூயர்ஸ் இதில் வந்து நான் கேட்டிருக்கேன், எப்படி வந்து நான் ஒரு ஆள் திருந்துறதுனால எப்படி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுலேயுமே கொஸ்டின் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, என்னால் ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.